ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளோட சுப்பிரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதலபாத பத்மாராதனா சேவா டிக்கெட் வேணுங்கிறவங்களுக்கு இப்போது சூப்பர் சான்ஸ். புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, பதிவு பண்ணிக்கோங்க. ஈஸியாக, குறிப்பாக பெரியவங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் எப்படி பதிவு பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஸ்டெப்பும் சொல்லித்தரேன், பார்த்துக்கிட்டு நீங்களே பதிஞ்சிக்கலாம் ஈஸியாக. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நாளை மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது, 2 நாள். அதனால் பொறுமையாக நம்ம பதிவு பண்ணலாம். நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இது டிடிடி ஆப் போர்ட்டல்னு வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல்லே கூகுளில் ttdevasthanams.ap.gov.in போட்டு கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் ஆகிறத கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மொபைல் நம்பர் ஓடிபி கேட்கும், அதை கொடுத்து லாகின் செய்துக்கோங்க. புக்கிங் நீங்கள் ஆப்லேயும் செய்துக்கலாம், போர்ட்டல்லையும் செய்துக்கலாம். இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஆப் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க, போர்ட்டலில் செய்துக்கோங்க. ஸோ மெனுவில் போய் இது இப்போ ஆப்பில் பண்ணுறது, சர்வீசஸில் சேவாஸ் கிளிக் பண்ணி சேவா டிப்பு கிளிக் பண்ணிங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும். அது முடிஞ்சோன்னே இந்த மாதிரி இமெயில் ஐடி கொடுக்கணும். உங்ககிட்ட ஒரு வேளை இமெயில் ஐடி இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட இமெயில் ஐடி கூட அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கொடுத்துக்கலாம். சிட்டி கொடுத்துக்கோங்க, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு. ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லைனா 2 பேருக்கு தான் நம்ம பதிய முடியும். அதுக்கு மேலே தேவைன்னா இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து தான் நீங்கள் பதிஞ்சுக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு பதியணுங்கிறது அவசியம் கிடையாது. செலக்ட் ஆனால் நம்ம அழைச்சிட்டு போகலாம். சுப்பிரபாதம் தோமாலால் குழந்தைங்கள விடுறாங்க. இப்போ அஷ்டதலபாத பத்மாராதனா போயிட்டு வந்த சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அவங்க குழந்தைங்களும் 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள ஃப்ரீயாக அனுமதிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ஸோ 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம பதிய வேண்டாம். ஒரு நம்பர்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை இந்த மாதிரி 2 பேரோட டீட்டெயில்ஸ், பேர், வயசு, ஜெண்டர், மேலா ஃபீமேலா, ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், ஆதார் மட்டும்தான். அந்த ஆதார் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகணும். தோமால சேவா ஒரு டிக்கெட் 220 ரூபா, அர்ச்சன சேவா ஒரு டிக்கெட் 220 ரூபா, அஷ்டதலபாத பத்மாராதனா சேவா டிக்கெட் ஒரு டிக்கெட் 1250 ரூபா, சுப்பிரபாதம் சேவா டிக்கெட் ஒரு டிக்கெட் 120 ரூபா. இதில் சுப்பிரபாதம் சேவா பங்காரு வாக்கில் நம்ம நின்று சேவா பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மீதி 3 சேவாலையும் உக்காந்து சேவாவையும் பார்ப்போம், கிட்ட பெருமாள் கிட்ட. திருப்பதி பெருமாளை மறுபடியும் குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்துட்டு வருவோம். ஸோ அடுத்து செலக்ட் சேவா அண்ட் டேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே லெஃப்ட் சைடில் பாருங்கள், செலக்ட் ஆல் சேவாஸ் அண்ட் டேட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லா நாட்களுக்கும் செலக்ட் ஆகிடும். இதில் செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு சுப்பிரபாதம் ஓப்பன் ஆகலை. ஏன் அப்படின்னா மொதல் நாள் சந்திரகிரகணம் முடிஞ்சு கோயிலெலாம் க்ளீன் பண்ணி ஏகாந்தம் சேவாவை சுப்பிரபாதம் சேவாவை ஏகாந்தமாக தான் செய்வாங்க, பக்தர்கள் இல்லாமல். அதனால 8ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகலை. அதே மாதிரி பிரம்மோற்சவத்தப்போ சுப்பிரபாதம் சேவை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா ஓப்பன் பண்ணலை பிரம்மோற்சவத்துக்கு. ஆல் சேவாஸ், ஆல் டேட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நாம் செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி கொடுங்க. இல்லைனாலும் பர்டிகுலர் சேவா, பர்டிகுலர் டேட் கூட கொடுத்துக்கலாம். இப்போ அஷ்டதலபாத பத்மாராதனா போதும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இதுக்கு மட்டும் கூட கொடுத்துக்கலாம். கீழே ஓகே கொடுத்தீங்கன்னா கண்டினியூ டு ரிவ்யூ இருக்கும். ஆக்சுவலாக 2 நாள் டைம் இருக்கிறதுனால பொறுமையாக உங்களோட தகவல்கள்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஒருவேளை அதில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடிட் கொடுத்து மாற்றிக்கலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் நம்ம மாற்ற முடியாது. ஸோ ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் இந்த ஸ்டேஜில் எடிட் கொடுத்து செய்துக்கோங்க. நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற சேவாஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உடனே பாப்பப் வந்துடும், சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ன்னு சொல்லிட்டு. எஸ்எம்எஸ் வந்துடும், இமெயில் வந்துடும். நாளை மறுநாள் காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிவிட்டு மதியானம் 12 மணி போல் லைவாக குலுக்கல் முறையில் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் ஒரு 11:45 போல் இப்போ எந்த நம்பரில் பதிகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்து சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் குலுக்கல் முறையில் நம்மளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆன்லைனில் செலக்ட் ஆனவங்களுக்கு இமெயில், எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. யார் யார் பொதுவாக செப்டம்பர் மாதத்தில் செலக்ட் ஆகிருக்காங்க, எந்தெந்த சேவாஸில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பே பண்ணிக்கணும். ஒருத்தருக்கு பதிஞ்சிருந்தால் அவங்களோட ஃபோட்டோவும், 2 பேருக்கு பதிஞ்சிருந்தால் 2 பேரோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து பணம் கட்டிக்கணும். 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல் ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்கன்னா பணம் கட்டுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் 22ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு. ஸோ
ஈஸியாக நம்மளே பதிவு பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பதியும் போது நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. செலக்ட் ஆகிட்டு பணம் கட்டும்போது தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ பதியிறது ஈஸி தான், பதிஞ்சுக்கோங்க. நாளைக்கு மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்றைக்கு மத்தியானம் 4 மணி போல் கீழ்திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பெரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் நாளைக்கு உண்டான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த டைமுக்கு இப்போ இருக்கீங்க அப்படின்னா ஷியோராக டோக்கன் கிடச்சிரும். ஸ்ரீவாரிமேட்டோட திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க. திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் சுந்தரராஜ பெருமாளோட அவதார உற்சவம் போயிட்டுருக்கு. திருமஞ்சனம் மத்தியானம் செய்வாங்க. சாயந்தரம் பெருமாளோட மாட வீதி உலா இருக்கும். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 81,037 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.12 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தாங்க 30,548 பேர். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆறுதா சொல்லியிருக்காங்க. 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் ஜாயின் ஆகிற டைம் பொறுத்து 2.5 மணி நேரத்தில் கூட சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகும். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.